சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம் மற்றும் மறுவாழ்வு மைய கட்டிடத்தில் அமைந்துள்ள 6 நியாய விலை கடைகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், கொளத்தூரில் பல்வேறு முடிவுற்ற வளர்ச்சி திட்ட பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். எவ்வளவு செலவில் இந்த திட்டங்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் எல்லாம் என்ன? கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பல்வேறு திட்டப் பணிகளில் பங்கேற்றிருக்கிறார். அதில் முதலாவதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருந்தார். அதே போன்று கல்வெட்டையும் திறந்து வைத்து தற்போது அந்த கட்டிடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாக மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த கட்டிடத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய 6 நியாய விலை கடைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை 11,74 லட்சம் மதிப்பிலான இந்த சுத்திகரிப்பு நிலையம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு முன்பாக அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த நிலையில் பணிகள் விரைவாக நடைபெற்று தற்போது கொளத்தூர் தொகுதியில் இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் அதற்கான மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் 6 நியாய விலை கடைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் சென்னை குளத்துறை போதே மற்றொரு கட்டடத்தில் உள்ள கூட ரிட்டேரி சந்திப்பு அருகில் 4,98,00,000 ரூபாய் செலவில் அந்த ஏரி புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேம்படுத்தப்பட்ட பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பங்கேற்று திறந்து வைக்க இருக்கிறார். வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் சந்திப்பில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 310 திறந்தவெளி மின் கட்டமைப்புகளையும் பாதுகாப்பான வளைவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்க இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கும் கூட ஜவஹர் நகரில் அமைந்திருக்கக்கூடியதில் 125 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வழங்க இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இன்று 4 நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். அதில் தான் முதலாவதாக சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்து தற்போது அந்த கட்டடத்திற்கு உள்ளாக கொண்டு செய்திருக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதற்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய 6 நியாய விலை கடைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்ததற்கு பின்பாக கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 125 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரிய சார்பில் 310 திறந்தவெளி மின் மாற்றி கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்பான வலைதள மின் மாற்றிகளை அமைக்கும் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து வைத்து கொளத்தூரில் கூடிய ரெட்டேரி சந்திப்பு அருகில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொளத்தூர் ஏரிக்கரை பூங்காவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதற்காக சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் நிகழ்வாக தற்போது அந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். முக்கியமான நலத்திட்ட பணிகள் தொடர்பான திறப்பு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு. இப்ப இரத்த சுத்திகரிப்பு மையத்தில் முதலமைச்சர் பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த இரத்த சுத்திகரிப்பு மையம் என்னென்ன மாதிரியான நவீன வசதிகளோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன வகையிலெல்லாம் இது பயனுள்ளதாக அமைய போகிறது? கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அதாவது சென்னையை பொறுத்தவரையுமே நமக்கு ஓமந்தர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அதைத் தொடர்ந்து அதே போன்று கிண்டியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருந்தாலும் அங்கிருந்து இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அவ்வளவு தூரம் வந்து செல்வதற்கான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் தான் திட்டமிடப்பட்டு இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையம் என்பது கொளத்தூர் பகுதியில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக பங்கேற்றிருந்தார். சுகாதாரம், கல்வி, சுகாதாரம் மட்டுமல்லாமல் பாதுகாப்பான விஷயமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சுகாதாரம் சார்ந்த நவீன மருத்துவ வசதிகளும் கொளத்தூர் தொகுதிக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நவீன தொழில்நுட்பங்கள் அடங்கியிருக்கக்கூடிய இயந்திரங்கள் அனைத்து வைத்திருக்கக்கூடியதாக இந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. டயாலிசிஸ் செய்யக்கூடியவர்கள் நகர்பகுதிக்கு உட்பகுதிக்கு வராமல் அனைத்து விதமான நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த தொகுதி மக்கள் முழுமையாக இதை பயனடையக்கூடிய வகையிலான ஏற்பாடாகத்தான் இந்த கட்டிடம் என்பது 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மறுவாழ்வு மையமும் இதை ஒட்டி திறக்கப்பட இருக்கிறது. இந்த மறுவாழ்வு மையத்தினுடைய என்ன சிறப்பு அம்சங்கள், என்னென்ன வசதிகளோடு அந்த மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் அங்க இருப்பாங்க?
மறுவாழ்வு மையத்தை பொறுத்தவரை சுமார் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வியல் தேவைகள் சில இடங்களில் வந்து அவர்கள் தங்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அவர்களுக்கான ஒரு மறுவாழ்வை கொடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த மறுவாழ்வு மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியில நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிசியோ செய்யக்கூடிய வசதிகள் இருக்கக்கூடிய அந்த உபகரணங்களை அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இயந்திரங்களையும் பார்வையிட்டு அதனுடைய பயன்கள் என்ன ஏது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் மறுவாழ்வு மையமும் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, அது மக்களுக்கு எவ்வாறான பயனை அளிக்கும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கட்டிடங்களுக்குள்ளாக அறைகளுக்குள்ளாக சென்று செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை கேட்டறிவதோடு அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார்கள். அதிகாரிகள் எவ்வாறான பணிகள் இங்கு நடைபெற்றிருக்கிறது, இங்கு பொதுமக்கள் எவ்வாறு பயனடைய முடியும் என்பதற்கான இயந்திரங்களின் பயன்பாடுகள் குறித்த ஒரு விளக்கத்தையும் கூட மருத்துவர்கள் பணியாளர்கள் முதலமைச்சருக்கு விளக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மிக முக்கியமாக கொளத்தூர் தொகுதியில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்து தற்போது ஒவ்வொரு அறையாக சென்று அங்கு இருக்கக்கூடிய இயந்திரங்களையும் அதற்கான பயன்பாடுகளையும் பொதுமக்கள் இதில் எப்படி பயனடையலாம் என்பது குறிப்பதற்கான விளக்கங்களையும் கூட பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நேரடி தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.